ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் லக்ஷ்மி லவ் vlogs. நான் லாஸ்ட் வீக் ஆரம்பித்த வீக்லி சீரீஸோட எபிசோட் நம்பர் 2 தாங்க இது. அண்ட் இந்த எபிசோடில் நான் யூகே ஸ்கூல் சிஸ்டம்ஸ் பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹவுஸ் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல்ஸ் வந்து இருக்கும் பொதுவாகவே. ஒரு ஏரியாவில் இருந்துட்டு இன்னொரு ஏரியாவில் நீங்கள் ஸ்கூல் அப்ளை பண்ணி எனக்கு அந்த ஸ்கூல் வேணும், என் குழந்தை அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்காது. பொதுவாக வந்து இங்கே எல்லாமே வந்து பப்ளிக் ஸ்கூல் தான், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நம்ம ஊர் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கே கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, காசு கட்டி படிக்கிறாங்க சில குழந்தைங்க, அவங்க பேரண்ட்ஸ் கட்டுறாங்க, அந்த கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். முக்கால்வாசி குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட் மூலமாக தான் வந்து ஸ்கூல் சீட்டை வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த நகராட்சி, அதாவது அந்த கவுன்சில் வெப்சைட் மூலமாக தான் வந்து ஒரு ஸ்கூல் சீட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஸ்கூலுக்கு ரெண்டு வேறு வேறு ஃபேமிலி தன்னோட குழந்தைக்காக ஸ்கூல் சீட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த கவுன்சில் வந்து 2 அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மையும் வாங்கி வச்சுட்டு எந்த குழந்தை ஸ்கூலுக்கு க்ளோஸராக இருக்கோ அவங்க வீடு, அந்த குழந்தைக்கு தான் வந்து ஸ்கூல் சீட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை சுற்றி தான் அவங்க வீடுங்க இருக்கும். இப்படி தான் வந்து யூகேல ஸ்கூல் அட்மிஷன்ஸ் அண்ட் ஸ்கூல் சிஸ்டம்ஸ் வந்து ஒர்க் ஆகும். செகண்ட் திங் வந்து, இந்தியாவில் நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காலையில் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்ருவோம், அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து ஸ்கூல் பஸ் வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஃபீ பே பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி கான்செப்ட் இங்கே கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும், இப்போது வெதர் வந்து பயங்கர ஸ்னோவாக இருந்தாலும், ரெய்னியாக இருந்தாலும், என்ன மாதிரி வெதர் கண்டிஷனாக இருந்தாலும், இது எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையுமே வந்துட்டு யூகேல ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. பேரண்ட்ஸ் ஒன்று குழந்தைங்களை நடத்தி கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு காரில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இப்படி தான் போவோம் இல்லையா. இப்போ இந்த ஊரில் வந்து 4லேருந்து 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தை ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கம்பேர் பண்ணும்போது யூகேஜி மாதிரி. ரிசப்ஷன் வந்து ப்ரீ ஸ்கூலோ ப்ளே ஸ்கூலோ கிடையாது, அது கம்ப்ளீட் ஒரு ஃபுல் டைம் ஸ்கூல் மாதிரி. அதாவது ரிசப்ஷனில் குழந்தைங்க வாரத்தில் 5 நாளுமே காலையில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு தான் வருவாங்க. நிறைய பேர் இதை வந்து நர்சரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, இது ஒரு ப்ராப்பர் ஸ்கூல் ரிசப்ஷனுங்கிறது. ரிசப்ஷன் முடிச்சிட்டாங்கன்னா இயர் 1, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவாங்க, அதுக்கப்புறம் இயர் 2, இயர் 3 இப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மீல்ஸு, குழந்தைங்க சாப்பிட்ற மீல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே மதியானம் சாப்பாடு கொடுப்பாங்க, சூடாக செஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கான மெனு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதை குழந்தைங்க சூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து ரிசப்ஷன் இயர் 1, இயர் 2 இந்த 3 வருஷமுமே வந்து இங்கிலாந்து ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மதியான சாப்பாடு ஃப்ரீ தான். இயர் 3க்கு அப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காசு கட்டிக்கணும். பேசிக்காக வந்து ஆன் ஆவரேஜ் 2.5 பவுண்டு ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடுக்கு ஒரு குழந்தைக்கு கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு 250-300 ரூபாய் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் மீல்ஸ் வந்து எங்கள் குழந்தைக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மெத்தடே வேண்டாம் அப்படின்னு விருப்பப்படுற பேரண்ட்ஸு தாராளமாக அவங்க குழந்தைக்கு வீட்டிலேருந்து சாப்பாடு பேக் பண்ணி பேக்டு லஞ்ச் கொடுத்து விடலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு திங்கு, ரிசப்ஷன் இயர் 1, இயர் 2 இதை வந்து KS1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து எந்த விதமான மார்க்ஸோ டெஸ்ட்டோ எக்ஸாம்ஸோ ப்ரெஷரோ எதுவுமே கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க டீச்சர்ஸும் ஸ்கூல்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோனிக்ஸ், ரீடிங், ஸ்பீக்கிங் அண்ட் வந்து குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸ். இதை மட்டும்தான் வந்து இந்த ஸ்டார்டிங் எஜுகேஷன்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இயர் 3க்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாம்ஸு, டெஸ்ட்டு, ரிசல்ட்ஸு, பாஸ் ஆர் ஃபெயில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோலியாக தான் கொண்டு போகிறாங்க. இப்போ இங்கே வந்து ஸ்கூல்ஸை ப்ரைமரி ஸ்கூல்ஸ் தனியாக, செகண்டரி ஸ்கூல்ஸ் தனியான்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் வந்து எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரே பில்டிங்ஸ் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா. இங்கே வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னா ரிசப்ஷன்லேருந்து இயர் 1 2 3 4 5 6 இயர் 6 வரைக்கும் தான் ப்ரைமரி ஸ்கூல்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இயர் 6 படித்து முடிக்கிற குழந்தைங்க அதே ஸ்கூலில் படிக்க முடியாது. ஏன்னா அங்கே இயர் 6 வரைக்குமான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் அந்த குழந்தைங்க இயர் 7லேருந்து அவங்களோட படிப்புக்காக வேற ஒரு ஸ்கூலுக்கு போகணும். அதாவது ஹை ஸ்கூல்ஸ் அப்படி இல்லைன்னா செகண்டரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸ் தனியாக செகண்டரி ஸ்கூல்ஸ் தனியாக தான் இருக்குது. அண்ட் அந்த செகண்டரி ஸ்கூலில் இயர் 7லேருந்து இயர் 11 வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போது வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, 3-4 வயசு டிஃப்ரென்ஸில் அப்படின்னா, பெரிய குழந்தை இயர் 6 படிக்கும்போது சின்ன குழந்தை வந்து இயர் 1 படிக்குது அப்படின்னா, பெரிய குழந்தை இயர் 6 முடிச்சுட்டு அது வேறு ஸ்கூல் போயிடும். அண்ட் சின்ன குழந்தை வந்து இயர் 6 வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூல்ஸில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அது வேறு ஸ்கூலுக்கு போகணும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது யூகேல. கம்மிங் பேக் டு ஹை ஸ்கூல்ஸ், ஹை ஸ்கூல்ஸில் வந்து இயர் 7லேருந்து இயர் 11 வரைக்கும் வச்சுருக்காங்க. அண்ட் அதையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் இயர் 12 அண்ட் இயர் 13 அது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் +1 +2 மாதிரி. இயர் 12 அண்ட் 13ல் ஒரு 3லேருந்து 4 சப்ஜெக்டை சூஸ் பண்ணி குழந்தைங்க அதை வந்து கோராக படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயர் 12 அண்ட் 13 அந்த சப்ஜெக்ட்ஸை கோராக படித்து முடிச்ச அப்புறம் அவங்க யூனிவர்சிட்டிஸ் போகிறாங்க ஃபர்தராக. ஸோ இப்போ இந்த இயர் 12 அண்ட் 13 ஏ லெவல் அப்படின்னு சொல்லி யூகேல சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூகேல எல்லாமே வந்து பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது ரிசப்ஷன்லேருந்து இயர் 13 வரைக்குமே எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ஊரில் எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். எந்த விதமான ஃபீஸும் பேரண்ட்ஸ் கட்ட தேவையில்லை. ஒன்ஸ் அவங்க இயர் 13 முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போகும்போது தான் உண்மையிலே பேரண்ட்ஸ் வந்து காசு கட்டி யூனிவர்சிட்டிஸ் படிக்க வைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எபிசோட் 2ல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் I will meet you again on episode number 3. Thank you for watching.